தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பஸ்ஸை பாருங்களேன் எவ்வளோ போக கட்டிக்கிட்டு போகுதுன்ட்டு. அங்கே பாருங்க புகையை பாருங்க. இந்த பஸ்ஸெல்லாம் பேன் பண்ண மாட்டாங்க. அண்டு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பழைய காசு நம்ம பைக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிடுவாங்க. அண்ட் மதுரையும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டி ஆகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். போகிற போக்க பார்த்தா வண்டிலாம் கம்மியாக வந்தாலும். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா போலி கொஞ்சம் தூரம் ஓட்டுவேன், அப்படியே சிட்டி வழியாக வந்து ஹைவே ஏறிடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே ஹைவே தான் நான் ஏறுவேன். அதாவது நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறப்பெல்லாம் பேசியிருப்போம் கார்பரேட்டர் வண்டிக்கும் ஃபியூல் இன்ஜெக்டருக்கு என்ன பிரச்சனை இருந்தால். என் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. அண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் 2 டைம்ஸ்க்கு மேலே இது பண்ணேன். அண்ட் சோக் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதே நம்ம வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன்லாம் இன்னத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி அது பாட்டுக்கு ஐடிலிங்கில் வந்திருக்கோம். நம்ம வண்டி இவ்வளோ தூரம் ஓடியுமே பார்த்தீங்கன்னா ஐடிலிங் வர கஷ்டப்படுது. அண்ட் இதை பற்றி தான் நம்ம பேசியிருப்போம். ட்ரிப் பி தான் நம்ம எப்போவுமே ரீசர்ச் பண்ணி பார்ப்போம். ட்ரிப் பியில் வந்து 190 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. நான் பார்த்தே பவானிங்கிறது வெறும் பேர் இல்லை, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாஸ்ட் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போடுறேன்னு இருப்பேன். நடுவில் கூட ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் மாதிரி போட்டு இது பண்ணியிருந்திருப்போம். அதில் ஜஸ்ட் ஒரு 4 பேர் தான் லைக் பண்ணி சரி நம்ம இந்த இதுக்கப்புறம் மைலேஜ் டெஸ்ட் போடுவோம். ஏன்னா மாட்டி கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு கைஸ். மைலேஜில் பார்த்தீங்கன்னா எனக்குமே செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம்ன்றது இருந்துச்சு. ஸோ அதை இன்றைக்கி வந்து பண்ணிடுவோம், இந்த சண்டே பண்ணிடுவோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:50 கிட்ட ஆக போகுது. அண்டு நீ அப்படியே போயிட்டு பெட்ரோலும் கம்மியாக தான் கைஸ் இருக்குது. பல்கில் போயிட்டு பெட்ரோல் வந்து எப்பவும் போல் நம்மளுடைய ஃப்ரூட்டி கேன்லாம் இருக்க பெட்ரோலை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை நான் செக் பண்ண போகிறது எப்படின்னா சிட்டிக்குள்ளேயும் போயிட்டு அப்படியே அவுட்லேயும் ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து நம்ம பைக்கை ஓட்டி வந்து செக்குன்றது பண்ண போகிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் பைக் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ கொடுக்கும்ன்றதை எவ்வளோ நாள் செக் பண்ணதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் செக்குன்றது பண்ணுறேன். நான் பெட்ரோல் பல்கில் போய் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல அப்படியே மீட் பண்ணுறேன் கைஸ். எப்போவுமே காலையில் நம்ம வண்டி சோக்கு பிடிச்சா தான் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்களா பம்மருது. இந்த பிரச்சனை எதனாலன்னு எனக்கே ரொம்ப நாளாக டவுட் இருக்குது. ஆக்சிலேட்டரும் மைல்டாக கொடுக்கணும், இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா அமரும். ஆல்ரெடி ஃபியூல் இல்லை, நான் சொன்னேன் பார்த்தீங்களா லைட் எரியுது. அப்படியே நம்ம வந்து கிளம்புவோம். ஃபியூல் ஸ்டேஷன் போயிட்டு நான் உங்கள்கிட்ட அப்படியே அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான், பெட்ரோல் வாங்கிட்டேன். வழக்கம் போல் கரெக்டாக கவர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ பெட்ரோல் தீர்ற வரையும் ஓட்டிட்டு 1 லிட்டரை போட்டு ஓட்ட வேண்டியதான் கைஸ். அவ்வளோதான், ஹைவேஸை பிடிக்க போகிறோம். ஹைவேஸில் அப்படியே போயிட்டு நம்ம வந்து எங்கே ஆஃப் ஆகுதோ அப்படியே நம்ம சிட்டிக்குள்ளே போக போகிறோம் கைஸ். அப்படியே ஹைவேஸில் சுற்றி போய் மேக்ஸிமம் வண்டி இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 கிலோமீட்டர் போகணுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நேரத்தே ஃபியூல் கம்மியாக தான் போட்டு வச்சுருந்தேன். கையானோடய அப்படியே நம்ம வாங்கிட்டு கேஸ் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ்ட்டை ஓட்டிட்டேன். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபியூல் தீர்ந்த பாடம் இல்லை. இன்றைக்கி நம்ம வண்டி நம்ம பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. மணி 7:20 ஆயிடுச்சு கைஸ். இன்னும் ஃபியூலை வந்து ட்ரைன் பண்ண தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபியூல் வந்து ட்ரைன் ஆகட்டும். எங்கே ட்ரைன் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து நான் அப்படியே கண்டினியூ ட்ரெயின்ன்றது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வண்டியை ஸ்லோ பண்ணேன்னா வண்டி கட்டாயமாக அமர்ந்துடும். ஏன்னா நம்மளை பற்றி எனக்கு தெரியும். இதான் பார்த்தீங்களா, இங்கே வருங்க கைஸ். அவ்வளோதான், என் கையை நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். அதாங்க கைஸ், ஃபியூல் ட்ரெயின்ன்றது ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. நல்ல வேலை நம்ம ஏரியாக்கிட்டே ட்ரெயின்ன்றது ஆயிருக்கு. அப்படியே நம்ம சிட்டிக்குள்ளன்றதும் போயிடலாம். நான் இருந்தாலும் ஒரு 2 தடவை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நம்மால் வந்து கார்பரேட்டர் இதுக்கு மேலே போட்டு இது பண்ணோம்னா ஏதாச்சும் லாக்கிக் ஆயிடுச்சுன்னா நம்மால் வந்து பெரிய கோளாறுன்றதை கொடுத்துருவான். ஸோ இன்னொரு தடவையும் காமிச்சிட்றேன்.
நான் வந்து லைட் எரியுதுன்னு சொன்னது 170 கிட்ட. ஏன்னா நான் அதை வந்து ஃபோனில் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணல. பட் இருந்தாலும் 20 கிலோமீட்டர் கைஸ் ஃபியூல் லைட் எரிஞ்சு என் வண்டி 20 கிலோமீட்டர் ஓடும் நான் நினச்சிருக்கேன். ஆனால் 20 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அதுவும் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 அந்த ரேஷியோவில் தான் ஓட்டினேன். நடுவில் 60லையும் கொஞ்சம் தூரம் ஓட்டினேன். ஆனால் 70 to 80 ரேஷியோவில் தான் ஒரு 15 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ஃபியூலை வந்து ஊற்றிட்டு அப்படியே மைலேஜ் டெஸ்ட்டை ஸ்டார்ட்டுன்றது பண்ண போகிறோம் கைஸ். முடிஞ்சால் என் மீட்ரு வந்து அப்பப்போ கோளாறு கொடுக்கும் ரீசெட் பண்ண. அது ஒழுங்காக இருந்துச்சுன்னா அப்படியே நான் வந்து ரீசெட்டுன்றது பண்ணிடுறேன். கோளாறு கொடுத்துச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஃபோனில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ கிலோமீட்டருன்ட்டு. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக தெரியும். அண்ட் வழக்கம் போல் நம்ம ஊற்றுறதை வச்சாச்சு. வந்து இதில் தான் கைஸ் அந்த 1 லிட்டர் வாங்கினேன். எனக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். தனியாக வந்து பெட்ரோல் தான் சிரமம் தான் போல கைஸ். ஒரு சொத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்மளால் எக்ஸாஸ்ட் போட்டு எவ்வளோ மைலேஜ் தரான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு டிராஃபிக் பேட்ஜுன்றது வரும். அவ்வளோதான் கைஸ், ஊற்றி முடிச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிடுவோம் டக்குன்னு. நான் வந்து நீ ஃபோனில் காட்டுறேன் கைஸ் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது. நான் அப்படி ட்ரிப்பை ரீசெட் பண்ணிட்டாலும் நான் அப்படியே உங்கள்கிட்ட வந்து ஃபோனில்ன்றதே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்க மாட்டேது. ஜூம் பண்ணால் ஒரு மாதிரி உடஞ்சிருது கைஸ். நம்ம ஆல்ரெடி 360ல் பேசியிருந்திருப்போம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஃபியூல் வந்து இப்போ அந்த 1 லிட்டர் வாங்கின ஃபியூலை வந்து இங்கே தான் வந்து டாப் அப்புன்றது பண்ணிட்டோம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ ஓடிச்சுன்றதை காட்டிடுறேன். ட்ரிப் பி தான் நம்ம எப்போவுமே ரீசெட் பண்ணி பார்ப்போம். ட்ரிப் பியில் வந்து 190 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. நான் ரீசெட் பண்ணி பார்க்குறேன். 0 ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி 0 ஆகலைன்னா இதில் இருந்தாங்க கைஸ் கனெக்ட் பண்ணணும். நம்ம 0ன்றது ஆகலை. நம்மளால் நிறையாவே கோளாறு கொடுப்போம். எத்தனை தடவை பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்க. நான் தான் அமுக்கிறேன். இதுவே ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். ஆஃப்டர் மில்லியன்ஸ் இயர் என்னால் பார்த்தீங்கன்னா ரீசெட்டுன்றது பண்ண முடியல. ஸோ 190வே நம்ம வந்து கணக்காக வச்சுக்கோம். 190.6 மீட்ரு வந்து ரைடாக இருக்குது. இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்குவோம். அது 0ன்னு வச்சு கடைசியாக கால்குலேட் பண்ணி எவ்வளோ மைலேஜ் வந்து நம்ம பைக் கொடுத்துருக்குன்றதை பார்த்துக்குவோங்க கைஸ். அண்டு என்னால் ரீசெட் பண்ண முடியல. பாருங்க என் கை அமைக்க 2 வரலும் செவந்தே போச்சு. இதுக்கு மேலே என் பேர் என் கையில் பள்ளமா அழகாக இருந்துச்சு. என் கையை பாருங்களேன் பள்ளமாகவே இருக்கா சிவப்பா. என்ன பண்ண கைஸ் அமைக்க இப்படி ஆயிடுச்சு. நடுவில் மழையில் நடந்தனால. ஓகே நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்றது பண்ணுவோம். இப்போ அடுத்த ஒரு டிராஃபிக் பேட்ச் வரும். அதுக்கப்புறம் அப்படியே சிட்டிக்குள்ளே தாங்க போக போகிறேன். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி பண்ணுறதோ அப்டேட் பண்ணிட்டு ஏய் நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறப்பெல்லாம் பேசியிருப்போம். கார்பரேட்டர் வண்டிக்கும் ஃபியூல் இன்ஜெக்டருக்கு என்ன பிரச்சனை இருந்தால் என் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. அண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் 2 டைம்ஸ்க்கு மேலே இது பண்ணேன். அண்ட் சோக் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதே நம்ம வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன்னா இன்னத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி அது பாட்டுக்கு ஐடிலிங்கில் வந்திருக்கோம். நம்ம வண்டி இவ்வளோ தூரம் ஓடியுமே பார்த்தீங்கன்னா ஐடிலிங் வர கஷ்டப்படுது. அண்ட் இதை பற்றி தான் கைஸ் நம்ம பேசியிருப்போம். கைஸ் நான் சொன்ன மாதிரியே டிராஃபிக் பேஜில் வந்து நல்லாவே மாட்டிக்கிட்டேன். அது இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 வே டிராஃபிக்ன்றது மாதிரி அந்த பக்கம் பாலம் வேலை பார்க்குறனால இந்த பக்கம் விட்டுருக்காங்க. ஆனால் வழியே இல்லை. நான் அப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து இந்த இடத்துலன்றதை மாட்டிக்கிட்டேன். பாருங்க நம்ம முந்தவும் முடியாது. அந்த டெம்போ பார்த்தீங்களா கேஎல் வண்டி என்ன சர்க்கஸ் காட்டுதுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்லோவாக போகிறதே பெஸ்ட்டு கைஸ். ஒன்று அந்த 1 நிமிஷம் நம்ம தான் போய் எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் எந்த அளவுக்கு வரணும்னு தெரியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து மதுரை சிட்டிக்குள்ளே போயிடுவோம். சிட்டிக்குள்ளே போயிட்டு அது அங்கே ஓட்டுற கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் நான் 1 நிமிஷம் ஒரு 2 மினிட்ஸ் கிளிப் அந்த மாதிரி எடுத்து அப்படியே ஆட் பண்ணுறேன் கைஸ். அது ஃபைனலாக எவ்வளோ ஓடுதுன்னு பார்ப்போம். சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஓட்டுவேன். அப்படியே சிட்டி வழியாக வந்து ஹைவே ஏறிடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே ஹைவே தான் நான் ஏறுவேன். அதாவது பாதி பேட்ச் சிட்டிக்குள்ளே ஓட்டிட்டு நான் மதுரை சிட்டிக்குள்ளே பாதி பேட்ச் ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவுட் வழியாக வந்து திருமங்கலம் கிட்ட வந்து நான் வந்து ஹைவேன்றது ஏறிடுவேன் மறுபடியும். அண்ட் அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்பீங்க கைஸ் நீங்கள். இப்போ நம்ம ரைட் பண்ணிக்கிட்டு இருக்க ரோட்டில் வந்து நான் எடுத்துக்கிற ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 அல்ல 56 அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணி இருக்கேன். இது வரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ் 4 கிலோமீட்டர் கரெக்டாக 194.6 அதாவது நம்ம 190.6 மீட்டரில் இருந்துச்சு. இப்போ 194 வந்துருச்சு. 4 கிலோமீட்டர் வந்து கவர்ன்றது பண்ணுறோம் கைஸ். கரெக்டாக சிட்டிக்குள்ளே டிராஃபிக் ஆகிற நேரமாக பார்த்து நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். சரியான டிராஃபிக் ஆகும்போது ஏன்னா இந்நேரம் தான் ஆக ஆரம்பிக்கும். 7:45 கிட்ட ஆகும்போது நீங்கள் பாருங்க சம்மந்தமே இல்லாமல் பஸ் நிற்கிறோம். ரோடே பிளாக் பண்ணி நிற்கிது. அண்ட் வாங்க நம்ம கிட்டத்தட்ட காலவாசல் கிட்ட வந்துட்டோம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா
இதோடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சொல்கிறது ஓகே ஆச்சு. அண்டு சிக்னல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ன்றது ஆகிடுச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா 7:45 கரெக்டாக. இன்னும் நம்ம ஆள் எவ்வளோ தூரம் ஓட போகிறான்னு தெரில. சிட்டிக்குள்ளார வந்துட்டோம். சிட்டி வந்து அப்படியே ஹைவே ஏறதாங்க இஸ்லாண்ட் அப்படியே திருநகர் வழியாக போயிட்டு ஹைவே ஏறிடணும். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 50 ஓடிரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனுக்கு. ஏன்னா லைட் எரிஞ்சே 20 ஓடிச்சு. பார்ப்போம் எத்தனை மணி வரையும் ஓட்டிக்கிட்டே இருக்கோம்னு. கைஸ் அடுத்த டிராஃபிக்கான பேட்ச்சு பலாங்காலப்புறம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆயாச்சு. அண்ட் இதுவரையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12.3 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இப்போ நேராக தான் போகிறேன். ஏன்னா திருப்பியும் சிட்டிக்குள்ளே டீப்பாக போவேன்னா நினைக்கிறேன். அப்படியே சுற்றி ஹைவே ஏறிடுவோம். இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து டிராஃபிக் மாதிரி தான் இருக்குது. வண்டிலாம் கம்மியாக வந்தாலும். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா போலி கைஸ். ஆனால் இங்கிட்டு வாங்குவேன் கெட்ட டிராஃபிக் கைஸ். எதிர்பார்த்ததோட டிராஃபிக் கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்குது. அது என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரியல. சிட்டிக்குள்ளே மைலேஜ் டெஸ்ட் பண்ண நான் ஒரு நல்ல ரோடு கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ரோடு கண்டிஷனே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த பேட்ச் பார்க்க நல்லா இருக்குது. அந்த சைடு பேட்சை பாருங்களேன், தூக்கி இருக்கா. அதனால் சிட்டிக்குள்ளே வந்து வண்டி ஓட்டுறதுக்கே வேகமாக இருக்குது. ஏன்னா நேராக போகிற வண்டி டக்குனு பள்ளத்தை பார்த்தா நம்ம பக்கம் வந்துடுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துட்டு தான் வச்சுருக்கு. அங்கே பாருங்கள் முன்னாடி ஏதோ கயிறு கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் மதுரையும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டி ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ் போகிற போக்க பார்த்தா. அவ்வளோதான் கைஸ். நான் சரியான டிராஃபிக்லன்றது மாட்டிக்கிட்டேன்னா நினைக்கிறேன். இப்போதைக்கு வண்டி வெறும் 30-40 தான் ஓட்ட முடியுது. 50 கூட எட்டி பார்க்க முடியல. அண்ட் இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா ரோட பாருங்கள். அந்த பேட்ச் நல்லா இருக்கா, இந்த பேட்சை பாருங்கள், இந்த பேட்சை பாருங்கள். இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அண்டு ஒரேடியாக நான் அடுத்த ஒரு திருநகர் போயிட்டு உங்களை வந்து 15 இயர்ஸ் ஓல்டு வண்டியெல்லாம் பேன் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பஸ்ஸை பாருங்களேன் எவ்வளோ போக கட்டிக்கிட்டு போகுதுன்ட்டு. அங்கே பாருங்கள் புகையை பாருங்கள். இந்த பஸ்ஸெல்லாம் பேன் பண்ண மாட்டாங்க. அண்டு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பழைய காசு நம்ம பைக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிடுவாங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் போனால் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்காளான்றாங்க. இந்த பஸ்ஸை பாருங்கள், இதான் பொல்யூஷனே ஏற்படுது. காலையில் 8 மணி கூட அவ்வளோ அதுக்குள்ளே இந்த பஸ் இவ்வளோ வேலை பார்க்குதுன்னா மத்தியான நேரத்தில் இது பொல்யூஷனை கிளம்புச்சுன்னா என்ன ஆகும்? அதுவே சொல்லிடுச்சு சங்கு ஊதிர வேண்டியதான். அங்கே பாருங்க லாரிக்காரன் டப்பு கொடுத்தாப்புல புகையிலே வாழ்கிறான். போச்சுறான். ரோடை பற்றி இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தேன். தேவையில்லாமல் காலையிலே அந்த மாதிரி சாம ஹைவே டெஸ்டிங்கோடையே முடிச்சிருந்துருக்கோம். அவங்க பாருங்கள் புகையை. ஓப்பன் பண்ணி விட்டு ஃப்ரீயாக ஓட்ட முடியல. அண்ட் அதுக்குள்ளே வாங்க அடுத்த காசு வந்துருச்சு. கைஸ் நீங்கள் மதுரையிலையும் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு ஓட்டி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம் ஃப்ளைஓவர் முடிகிற இடத்துக்கு இந்த இந்தியன் கோவிலுக்கு கிட்ட வாங்க. எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு நம்ம காண்டி காத்திருக்கு. பாருங்கள் என்னால் பேசக்கூட முடியல, அந்தளவுக்கு பம்பு இருக்குது. 15லேயே என்னால் ஓட்ட முடியல. அதுலேயும் ஆனால் அடிச்சு ஓட்டுற ஆள் இருக்க தான் செய்கிறாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா சரியான புழுதியும் நம்மளை வந்து வரவேற்கும் ஆஃப் ரோடு முடிஞ்சோடனே. இதே நம்ம சிட்டிக்குள்ளே ஒரு எவ்வளோ கிலோமீட்டர், ஒரு 12 கிலோமீட்டரா 13 கிலோமீட்டரோ ஓட்டியிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டின ஹைவேக்கிட்டே வந்துட்டோம். நம்ம அந்த ஹைவேல தான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு வந்தோம், அந்த லாரி வர ஹைவேல. அண்ட் திருப்பி பார்த்தீங்கன்னா அதே ஹைவேல நம்ம வந்து திருப்பி பிக்கப் ஆகி போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரில. வண்டியில் இன்னும் ஃபியூல் லைட்டு கூட எரியல. இருந்தாலே நம்மளால் 20 கிலோமீட்டர் ஓடினா இப்போ என்ன கணக்குன்னு வேறு தெரில. வெயிட் பண்ணுறேன். மோஸ்ட்லி இன்னும் எப்படியும் ஒரு 1 ஹவர் கிட்ட இழுத்துருன்னு தான் நினைக்கிறேன். ஹைவே டெஸ்ட் செக் பண்ணி முடிக்க. அந்த ஹைவேல நான் மெயின்டைன் பண்ண போகிற ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 75-80 மெயின்டைன் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். அது அப்படியே வேறு ஏதாச்சும் ஷார்ட்ஸ் எடுத்துலாம் அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 23 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக 22.7 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்குது. அந்த வாங்க பார்ப்போம் அப்படியே எவ்வளோ ஓடி. ஒரு டோல்கேட்டை தாண்டி நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ண போய்கிட்டு இருக்கோம். நம்ம வண்டியில்
ஃபியூயல் லைட்டுன்றது எரிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் எவ்வளோ ஓடுதுன்னு தெரில. இது வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக 29 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு கைஸ். ஆமாம் 90லேருந்து 29 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட போகுது. 29 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது வாங்க பார்ப்போம் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்னு. கைஸ் இது வரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 37 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ் 37 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டுன்றது பண்ணிட்டோம். அண்டு ஃபியூயல் லைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி எரிஞ்சுட்டு தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு தெரில. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 8:30 கிட்ட ஆக போகுது கைஸ். 8:30 கிட்ட ஆக போகுது. அண்ட் ரோடை கிராஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம யூட்டர்ன் எடுக்கிறோம். யூட்டர்ன் எடுத்துகிட்டு நீ ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஹைவே கிட்ட தான் நம்ம வீடும். இதே ஹைவேலேயே போவோம். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துக்கலாம் கைஸ். இது வரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 41 கிலோமீட்டர் ஓடிச்சு கைஸ். 190 எடுத்தோம். இப்போ வந்து 231 41 கிலோமீட்டர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் கைஸ். இதோட பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. நான் நம்பவே முடியல என் வண்டி 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துட்டான்ட்டு. நான் 40 இல்லைன்னா 45 தான் கொடுத்துன்னு பார்த்தேன். பார்த்தா 50 கிட்ட கொடுத்துருச்சு. இல்லை எவ்வளோ ஓட போகுதுன்னு தெரில. அந்த ஸ்பீடு இப்போ பேசுகிறனால தான் குறைச்சிருக்கேன். இல்லாட்டா 65 தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் இன்னும் ஒரு 70 கிட்ட மெயின்டைன் பண்ணால் நான் சொன்னாலே 40 தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 65 தானே மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ தான் நமக்கு மைலேஜ் கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஒன்று எவ்வளோ கிடைக்கும். இனிமேட்டு 70+ தான் கைஸ் ஓட்ட போகிறேன். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம் கைஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பையன் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டான். மொத்தம் எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கான்றது எனக்கே ஷாக்காக இருக்குது கைஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா 190 190 எடுத்தோமா. இப்போ வந்து 248.3 90.3ல் நான் நிப்பாட்டினேன்னு நினைக்கிறேன். ஆமாம் 90.3ல் நிப்பாட்டினேன். நியூட்ரு மட்டும் போட்டுக்கிறேன். ஆமாம் 90.3ல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ 248.3 ஓடி இருக்குது வீடியோ. ஆமாம் கைஸ் 190.3 தான். 190.6 தெரியுதா. 190.6 வந்து ஓடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 248.3. அப்போ மைலேஜ் எவ்வளோவா இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு மேலே போட்டு நம்ம வேணா தொந்தரவு பண்ணக்கூடாது. நினச்சதோடையே கூட கொடுத்துருக்கான். இப்போ வந்து கால்குலேட்டர்கிட்ட போய் என்ன நம்ம பண்ணுவோம். ஸோ கால்குலேட்டர் காணாமே. எஸ் கால்குலேட்டர்கிட்ட போய் இப்போ வந்து எவ்வளோ ஓடி இருந்துச்சு 190. மொத்தம் இது எவ்வளோ ஓடி இருக்குது 248.3 மைனஸ் முன்னாடி ஒன்றது 190.6. இப்போ ஈக்குவல் கொடுப்போம் கைஸ். நம்ம வண்டியோட மைலேஜை என்னாலே நம்ப முடியல. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 57.7 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வண்டி மைலேஜ் கொடுத்துருக்கான். என்னால் இதை வந்து நம்பவே முடியல கைஸ். நான் ஐயோ எக்ஸாஸ்ட் போட்டு நம்ம வண்டி இவ்வளோ தருதுன்னா அப்போ எக்ஸாஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துருந்துருக்கும்னு எனக்கு வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா பெரிய டவுட்டாக இருக்குது. எப்படி நம்ம வண்டி இவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்னு தெரில. அண்டு நிப்பாட்டக்கூடாத இடத்துல நான் நிப்பாட்டேன்னு நினைக்கிறேன். அண்டு வண்டி வந்துட்டு தான் இருக்கும். நம்ம டக்குன்னு இடத்த காலி பண்ணுவோம். அண்டு ஃபைனலாக நம்ம வந்து ஏஆர் எக்ஸாஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 57.7 கிலோமீட்டர்ஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம வந்து தொல்லையே பண்ண வேணாம். இதோடு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிடுவோம். அண்ட் ஓகே இதோட பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோன்றதை எண்டுன்றதை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வேறு அந்த பைக்காச்சும் மைலேஜ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ட்ரை பண்ணி மைலேஜஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ வாங்கி வச்சுருக்க மிச்ச பெட்ரோலை போட்டுட்டு நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டுன்றது பண்ணிக்கிறேன்.